மெஷின் ஸ்பிண்டலில் சக்கை ஏற்றுதல் மற்றும் 3 ஜா சக் மற்றும் 4 ஜா சக்கை இறக்குதல் பற்றிய இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். செஷனை தொடங்கலாம். இந்த செஷனின் நோக்கங்களை இப்போது பார்ப்போம். இந்த செஷனின் முடிவில் உங்களால் பின்வருவனவற்றை செய்ய முடியும். ஸ்பிண்டில் நோஸிலிருந்து சக்கை இறக்குதல், ஸ்பிண்டில் நோசஸில் சக்கை ஏற்றுதல். இப்போது நாம் ஸ்பிண்டில் நோசஸில் மவுண்டிங் சக்ஸ் பற்றி கற்றுக்கொள்வோம். மோட்டரை சுவிட்ச் ஆஃப் செய்யவும். உடன் பிளாங்கின் மீது சக்கை வைத்து அதை ஸ்பிண்டில் நோஸின் அருகில் ஸ்லைட் செய்யவும். ஸ்பிண்டிலை லாக் செய்ய லீவரை செட் செய்யவும். கையால் ஸ்பிண்டிலை கிளாக்வைஸ் திசையில் திருப்பி ஸ்பிண்டிலில் சக்கை ஈடுபடுத்தவும். அது ஸ்பிண்டில் மீது உறுதியாக பொருந்தும் வரை சக்கை ஸ்க்ரூ செய்யவும். சக்கை எளிதில் ஸ்பிண்டிலுக்குள் ஸ்க்ரூ செய்ய வேண்டும். இப்போது நாம் ஸ்பிண்டில் நோஸில் சக்ஸை இறக்குவது பற்றி கற்றுக்கொள்வோம். மோட்டரை சுவிட்ச் ஆஃப் செய்யவும். ஸ்பிண்டிலை லாக் செய்ய லீவரை செட் செய்யவும். சக் மற்றும் லேத் பெட்டுக்கு இடையில் ஒரு உடன் பிளாக்கை வைக்கவும். உடன் பிளாக்கின் திக்னஸ் சக் மற்றும் லேத் பெட்டுக்கு இடையிலான தூரத்தை விட சற்று குறைவாக இருக்க வேண்டும். ஸ்பிண்டில் நோஸிலிருந்து சக்கை தளர்த்த லேத் ஸ்பிண்டிலை கையால் ஆன்டி கிளாக்வைஸ் திசையில் திருப்பவும். ஸ்பிண்டிலில் இருந்து சக்கை அன்ஸ்க்ரூ செய்யவும். உடன் பிளாக்கை அகற்றவும். இப்போது கேம் லாக் ஸ்பிண்டிலில் சக்கை ஏற்றுவது பற்றி கற்றுக்கொள்வோம். ஸ்பிண்டிலின் தடையற்ற சுழற்சியை அனுமதிக்க கிளட்சை துண்டிக்கவும். ஸ்பிண்டிலில் உள்ள கேம் லாக்கிங் ஸ்க்ரூவில் சரியான சக்கியை செருகவும். ஸ்பிண்டிலில் உள்ள லைனுடன் ரெஜிஸ்ட்ரேஷன் லைன் செங்குத்தாக இருக்கும்படி ஒவ்வொரு கேம் லாக்கிங் ஸ்க்ரூவையும் திருப்பவும். ஸ்பிண்டிலில் உள்ள கிளியரன்ஸ் ஹோல்ஸ் சக்கில் உள்ள கேம் லாக் ஸ்டட்ஸுடன் சீரமைக்கப்படும் வரை ஸ்பிண்டிலை கையால் திருப்பவும். ஸ்பீட் சேஞ்ச் லீவரை குறைந்த ஆர்பிஎம்முக்கு அமைக்கவும். சக்கை ஸ்பிண்டில் மீது தள்ளவும். ஒவ்வொரு கேம் லாக் ஸ்க்ரூவையும் கிளாக்வைஸ் திசையில் இறுக்கவும். இப்போது போல்டட் ஸ்பிண்டிலில் சக்கை பொருத்துவது பற்றி கற்றுக்கொள்வோம். சக் மீது ஸ்டட்ஸில் இருந்து நட்ஸ் மற்றும் வாஷரை அகற்றவும். ஸ்பிண்டிலின் தடையற்ற சுழற்சியை அனுமதிக்க கிளட்சை துண்டிக்கவும். ஸ்பிண்டிலில் உள்ள கீ சக்கில் உள்ள ஸ்லாட்டுடன் வரிசையாக வரும் வரை ஸ்பிண்டிலை கையால் திருப்பவும். ஸ்பீட் சேஞ்ச் லீவரை குறைந்த ஆர்பிஎம்முக்கு அமைக்கவும்.
சக்கை ஸ்பிண்டில் மீது தள்ளவும். ஸ்டட்ஸுக்கு வாஷர் மற்றும் நட்ஸை ஃபிட் செய்யவும். இப்போது டேப்பர் ஸ்பிண்டிலில் சக்கை ஏற்றுவது பற்றி கற்றுக்கொள்வோம். ஸ்பிண்டில் நோஸில் உள்ள கீ சக்கின் கீவே உடன் வரிசையாக இருக்கும் வரை ஸ்பிண்டிலை கையால் திருப்பவும். ஸ்பீட் சேஞ்ச் லீவரை குறைந்த ஆர்பிஎம்முக்கு அமைக்கவும். சக்கை ஸ்பிண்டில் மீது தள்ளவும். லாக்கிங் ரிங்கை ஆன்டி கிளாக்வைஸ் திசையில் திருப்பவும். லாக்கிங் ரிங்கில் ஸ்பெஷல் சி ஸ்பேனரை ஈடுபடுத்தவும். ஸ்பேனரை ஹேண்டில் கீழ்நோக்கி இருக்கும்படி லாக்கிங் ரிங்கின் மேற்புறத்தில் பொருத்த வேண்டும். ஹேண்டிலின் முனையை ஒரு கையால் நன்றாக பிடிக்கவும். மறுமுனையை ஆன்டி கிளாக்வைஸ் திசையில் மற்றொரு கையால் உறுதியாக அடிக்கவும். லாக்கிங் ரிங்கை பாதுகாப்பாக இறுக்கவும். சக்ஸை மவுண்டிங் மற்றும் டிஸ்மவுண்டிங் செய்வதற்கு செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை. ஒரு சக்கை மவுண்ட் செய்ய முயற்சிக்கும் முன் அது லேத் மற்றும் கையில் உள்ள பனிப்பொருளுக்கு சரியானது என்பதை உறுதிப்படுத்தவும். ஸ்பிண்டில் நோசஸில் ஒரு சக்கை மவுண்ட் செய்வதற்கு பவரை பயன்படுத்த வேண்டாம். சக் மற்றும் ஸ்பிண்டிலின் அனைத்து மேட்டிங் பகுதிகளையும் சுத்தம் செய்யவும். ஸ்லைட் வேஸ்க்கு சேதம் ஏற்படுவதை தடுக்க லைட் சக்ஸை லேத் பெட்டில் மவுண்டிங் செய்யும் போது ஒரு உடன் போர்டை வைக்கவும். பெரிய சக்ஸுக்கு சக்ஸ் மற்றும் லேத் பெட்டுக்கு இடையில் ஒரு உடன் கிரேடில் வைக்கவும். மேட்டிங் சர்ஃபஸை ஆயிலின் லைட் ஃபில்முடன் லூப்ரிகேட் செய்யவும். மவுண்டிங் செய்த பிறகு ஸ்பீடை குறைந்த ஆர்பிஎம் வேகத்திற்கு அமைக்கவும். மோட்டரை சுவிட்ச் ஆன் செய்யவும். கிளட்ச் லீவரை ஈடுபடுத்தவும். சக் இப்போது சுழல ஆரம்பிக்கும். சர்ஃபேஸை கவனிப்பதன் மூலம் சக்கின் டயாமீட்டர் மற்றும் ஃபேஸ் சரியாக இயங்குகிறதா என்பதை சரிபார்க்கவும். பயன்பாட்டிற்கு பிறகு சக்கை கவனமாக சுத்தம் செய்து சேமிக்கவும். ஒரு சக்கை இறக்கும்போது டயாமீட்டர் 30 மற்றும் 300 mm லாங் இரும்பு துண்டை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் தூக்குவதற்கு சக்கை விட சுமார் 200 mm ப்ரொஜெக்ட் செய்து பிடிக்கவும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், ஸ்பிண்டில் நோஸிலிருந்து சக்கை இறக்குதல், ஸ்பிண்டில் நோசஸில் சக்கை ஏற்றுதல். எனவே மெஷின் ஸ்பிண்டலில் சக்கை ஏற்றுதல் மற்றும் 3 ஜா சக் மற்றும் 4 ஜா சக்கை இறக்குதல் பற்றிய இந்த செஷன் நிறைவடைகிறது. நீங்கள் எல்லா கருத்துக்களையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த செஷனில் சந்திப்போம்.